இசையுடல் பதங்கள் இணைவது போலே இசையுடல் பதங்கள் இணைவது போலே இசையுடல் பதங்கள் இணைவது போலே மனவளக் கலையில் யாவரும் இணைந்திடல் வேண்டும். அளவில்லா குரு பக்தியை எமக்களித்திட வேண்டும். ஆதி சுகம் பெறவே கருணை கடலே கடை கண்பா இல்லாத ஒன்றை குருவே 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 என்னுள் இல்லாத ஒன்றை எடுப்பவரே என்னுள் இருக்கின்ற ஒன்றை எடுத்து கொடுப்பவரே கொடுத்ததை காக்க நிற்பவரே கொடுத்ததை காக்க நிற்பவரே கண் கண்ட தெய்வமே நீ கண் கண்ட தெய்வமே கலியுக குருவே கண் கண்ட தெய்வமே கலியுக குருவே கருணை கடலே கடை கண்பார் கடை கண்பார் கடை கண்பார். டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடைசி என்ன பேசணும்? ரெண்டு தீர்மானம். என்ன தீர்மானம்? ரெண்டு தீர்மானம். சரிங்களா? எது எது கூடலாம் உறவாடி கொண்டிருக்கிறோம் அவைகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு விலகும், அல்லது எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு நாள் நானே விலகி விடுவேன். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகிறது. அப்ப நாம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணுமா? தயாராக இருக்கணும். அந்த பக்குவத்தை கொடுப்பதுதான் எது எது மனவளக்கலை இல்ல, தவம். அந்த பக்குவத்தை கொடுப்பதுதான் தவம். ஞாபகம். இப்ப தவம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப அந்த குரு கொடுத்த அந்த வாசக தீட்சையில அந்த குரு நமக்கு கொடுத்திருக்கிற வாசகங்கள் என்னது? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுதான் அந்த குரு கொடுத்திருக்கிற நமக்கு அந்த வாசக தீட்சை. சாத்திர தீட்சை என்பது குருவனுடைய உபதேசங்கள். அருட்காப்பு, சங்கல்பம், அகத்தாயம், இதெல்லாம் சாத்திர தீட்சை. உபதேசத்தால கொடுத்தது. உபதேசத்தால குரு கொடுத்தது சத்சங்கத்துல. அப்ப நமக்கு சாத்திர தீட்சை நமக்கு கிடைச்சிருக்கு. யோக தீட்சை, உடற்பயிற்சி
பயிற்சி நமக்கு கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. யோக தீட்சை நமக்கு கிடைச்சது. ஔத்ரி தீட்சை. ஔத்ரி தீட்சைன்னா நியமங்கள். மனிதனாக பிறந்தவன் வாழ்க்கையில் எது எதெல்லாம் செய்யணும், எது எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. சோ அந்த தத்துவங்களும் குரு நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு வேதாத்திரியத்துல கொடுத்திருக்கிறார். ஓசை தீட்சை. எந்த ஓசை கேட்டாலும் உன்னுடைய மனம் எங்க இருக்கணும், தியானத்துல இருக்கணும். அதுவும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒலி தீட்சை. ஜீவகாந்த பெருக்க பயிற்சியிலே தீப பயிற்சியில் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் குரு, நமக்கு ஒலி தீட்சையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 9 தீட்சை கொடுத்துட்டு கடைசியில தச தீட்சை. தச தீட்சைன்னு என்ன அர்த்தம்? தொட்டு தஸ்னா என்னது? 10. அப்ப தச தீட்சைனா 10வது தீட்சையா? 10வது தீட்சையா? அப்படி இல்லை. தச தீட்சைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கூட நம்ம காலையில இந்த உஷாராணி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தோம். அம்மா நம்ம கலையம்மாக்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம் காலையில. அதாவது இப்போ காசிக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. காசிக்கு போறத பத்தி தச தீட்சைன்னு என்ன கேட்டீங்கன்னா, காசி தச தீட்சை. இப்போ இங்க நிறைய பேர் வந்து காசிக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? எவ்வளவு பேர் காசிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? அப்பா நிறைய பேர். இப்ப காசி